அடைக்கலமானா அவரை நம்புகிறேன். அல்லி ராஜா இயேசு ராஜா, அல்லி ராஜா இயேசு ராஜா, அல்லி ராஜா இயேசு ராஜா, அல்லி ராஜா இயேசு ராஜா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
நேரம் கூப்பிடும் எனக்கு என்றோ பதில் உண்டு. நம்பிக்கையோட பாடுங்க. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றோ பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். கதரே கபகதரா விடுதலை கொடு ஏ மகதரா உயர்த்துவார். ஹalleluya பிளஸ் பண்ணுங்க. பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. சொல்லுங்க துதிப்பே துதிப்பே கொண்டே இருப்பேன் கொண்டே இருப்பேன். இன்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஹalleluya ஆனந்தம் ஆனந்தம் துதிப்பே துதிப்பே கொண்டே இருப்பேன். thank you கொண்டே இருப்பேன். hallelujah கை தட்டிக்கிட்டே அந்நிய பாஷை பேசி ஒரு 5-10 நிமிடம் தான் கை தட்டிக்கிட்டு 1:30 முடிச்சு அனுப்பணும். கை தட்டிக்கிட்டே அந்நிய பாஷை பேசி ராஜா ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை உயர்த்து மகிமைப்படுத்துறோம். We glorify your name Lord. We praise your name Lord. You are our everything அப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். ஹalleluya சுகம் பல வருமானம் எல்லாம் நீங்க தான். விடாதீங்க சந்தன லக்கர காபாகா சத்ருவை நாங்க விரட்டி அடிக்கிறோம். எதிரானவைகளை எல்லா சத்ருவின் கிரியைகளை துதிக்க வை விரோதமா இருக்கிற எதுவும் விரோதமா எழும்புகிறது 7 வழியாக சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தினால வல்லமை இறங்கட்டும். விரோதமாய் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஜெபி அபிஷேகம் பெருகட்டும். அபிஷேகம் பெருகட்டும். சந்தோஷமாய் மாறட்டும். பெருகட்டும். கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும். பெருகட்டும். புலம்பல் ஆனந்தமாய் மாறட்டும். இரட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினாலைகளை இடை கட்டுகிறவரே, உம்முடைய மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக, நிரப்புவதாக. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். எல்லா சஞ்சலங்களும் எல்லா தவிப்புகளும் ஓடி போவதாக.
சமூகத்தின் மகிழ்ச்சியால ஆமென். பூரி பாக்குறீங்க. இன்றைக்கு 21ஆம் தேதி தானையா? சங்கீதம் 21:6 சொல்லுங்க. யாரு? 21:6 21:6 பக்தன் சொல்றாரு, உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியா உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கு. சொல்லுங்க, பூரி பாக்குறீங்கப்பா. பூரி பாக்குறீங்கப்பா. உங்க சமூகம் தான், உங்க சமூகம் தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. பூரி. பூரி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த முதல் வசனமே வரும். கர்த்தர் உம்முடைய வல்லமையினால நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறோம். ராஜா சொல்றார், கர்த்தாவே உங்க பலத்தால நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கிறோம். அது நல்ல தமிழ்ல இது மொழிபெயர்ப்பு சரியில்லை. Have joy in your strength அப்படின்னா நீர் தரும் பலத்தால நான் சந்தோஷமா இருக்கேன். இது நல்லா இருக்கு அந்த மொழிபெயர்ப்பு. நீங்க தருகிற பலன், நீங்க தருகிற பல, கர்த்தர் கொடுக்கிற பலன் சொல்லுங்க, கொடுக்கிற பலத்தினால அது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. சந்தோஷமா இருக்கிறோம். இதான் ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறோம். பலத்தினாலே மகிழ்ச்சியா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க தான் பலன் கொடுக்குறீங்க. நீங்க தான் எங்களுக்கு பலன். ஹalleluya. ஹalleluya. நீங்க தான் ரட்சிப்பு வெற்றி கொடுக்குறீங்க. உம்முடைய பலன், உம்முடைய பலன், உம்முடைய வெற்றி, உம்முடைய வெற்றி நாங்கள் களி கூறுகிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறோம். Glory. இயேசுயா. மகிழ்ச்சியா இருக்கிறோம். களி கூறுகிறோம். அப்படி அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி உண்டாகுதா? களி கூறுதல் உண்டாகுதா? ஆமென். பூரிப்பு உண்டாகுதா? ஆமென். வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே நிலவில் நான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கி உள்ளேன். நன்றி சொல்லுங்க. கை வலிக்கு வர கை தட்டுங்களேன். கை வலிச்சா விட்டு Raja, thank you, Appa. Raja, Glory, Raja, Amen. Raja, Thank you, Appa. Thank you, Appa. Raja. பக்தர் சொல்றார், தட்டிக்கிட்டே இருங்க. கை வலிக்கிறவரை தப்பு இல்லை. நான் பேசினாலும் தட்டுங்க. வலிச்சா விட்டுடுப்பா. Thank
தேங்க்யூ. எல்லா துக்கமும் ஓடுது, எல்லா துக்கமும் சந்தோஷமா மாறணும். சஞ்சலம் நீங்க நான் சந்தோஷப்படுத்துவேன். இருக்கா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி தேய்ச்சி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். ஒரு வாக்கு கொடுக்கிறார். 31 எரேமியா 13 3:1-1-3 31-13 நான் மனப்பாடம் பண்ணி எல்லாமையா 3:1-1-3 ஆமென் சொல்லுங்க. அதுதான் இப்ப நடக்குது. 3:1-1-3 ஆமென் சொல்லுங்க. அதுல எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். யெசையா glory 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 வா வா அப்பா சஞ்சலம் நீங்க ஆற்றுவேன் தேற்றுவேன் சந்தோஷப்படுத்துவேன். சந்தோஷம் உண்டாவதாக. ஹalleluya. Thank you அப்பா. சந்தோஷம் உண்டாவதாக. எல்லாரும் கன்னிகைகள் தான் முதல்ல வர்றாங்க. வாலிப பிள்ளைங்க தான் முதல்ல. கை தட்டுங்க. அப்படி பார்த்து சிரிங்க. டேய் வாலிப பிள்ளைங்க தான் கன்னிகைகள். உங்க பேர் என்ன? முதல்ல ஆமென். கன்னிகைகள் வாலிப பிள்ளைங்க மேல அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு. கன்னிகைகள் அல்லேலூயா அல்லேலூயா. virgins அதான் திருமணம் ஆகாத அன்பு பிள்ளைகள். அல்லேலூயா virgins. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. will rejoice in the dance. நடனமாடி அவர்கள் மகிழ்வார்களாம். நடனம்லாம் ஆட சொல்லல. நின்னாவது சந்தோஷமா தாய் தட்டுங்க. உங்களை நடனமா ஆட சொல்றோம். The young virgins will dance and sing. Amen. அப்படியே ஆகட்டும். வாலிப பிள்ளைகள்லாம் கை வைத்து அப்பான்னு கூப்பிடுங்க. ஆமென். அல்லது நெஞ்சில கை வைங்க. வெக்கப்பட்டா கை தூக்க நெஞ்சில கை வச்சு வாலிப பிள்ளைகள்லாம் உங்க மேலதான் இன்னைக்கு முதல் ஜெபம் உங்களுக்காகத்தான். ஜீசஸ் நேம் எங்கள் வாலிப பிள்ளைங்க will rejoice and dance நடனமாடி அகமகிழ்வார்கள். யெசையா அடுத்துதான் யங் மேன் வர்றாங்க. வாலிபர்கள் அடுத்துதான் வர்றாங்க. ஹalleluya 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 ஹalleluya. இன்னைக்கு வாலிபர் கூட்டமா வச்சுக்குறோம். இன்னைக்கு வாலிபர் கூட்டம். நானும் கூட வாலிபன் தான். நீங்க எல்லாரும் வாலிபர்கள் தான். ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். யெசையா கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து
தேற்றுகிறார். இயேசு ராஜா தேற்றுகிறார். வந்திருக்கிறார். சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறார். கொண்டாடுவோம், மகதரலரகபகா. கைதட்டி நாம் பாடுவோம். மகதரலரமகதரலா. இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு ராஜா அந்த ராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு ராஜா அந்த ராஜா. இயேசு இயேசு. இயேசு ராஜா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. இயேசு ராஜா. Thank you, அப்பா. இயேசு இயேசு ராஜா. Thank you, அப்பா. இயேசு இயேசு ராஜா. இயேசு ராஜா. இந்த ராஜா. Glory. இயேசு ராஜா தந்த ராஜா. இயேசு ராஜா இந்த ராஜா. இயேசு ராஜா தந்த ராஜா. இயேசு ராஜா. சங்கீதக்காரன் சொல்றாரு 85:6 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 85:6 86:5. ஆமென் சொல்லுங்க. 86:5. ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. Lord, 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 oh Lord, oh Lord, you are good, you are good, ready to forgive, ready to forgive, abundant in mercy. abundant in mercy. 3 காரியம். நீ நல்லவர்னு சொல்லுங்க. நல்லவர், மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர், கிருபை மிகுந்தவர். கிருபை மிகுந்தவர். அது யார் மேல? கூப்பிடுகிற யாவர் மேல். கூப்பிடுகிற யாவர் மேலும். கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசையா. Hallelujah. Hallelujah. இயேசையா. Amen. Amen. இயேசையா. Amen. Amen. இயேசையா. கூப்பிடுறவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம். ஆமென். சந்தோஷமா கேளுங்க. நல்லவர். நல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்கிறவர். நன்மை அதான் செய்கிறவர். கை தட்டு. நன்மை ஆமென். செய்கிறவர். நன்மை நல்லவருக்கு என்னையா தமிழ்ல? நன்மை செய்கிறவர். ஆமென். ஆமென். எந்த நன்மைக்காக வந்திருக்கீங்க? நிச்சயமாய் ஒரு நன்மை வேணும் இன்னைக்கு. ஆமென். ஒரு நன்மை இந்த வாரம் வேணும். ஆமென். இந்த மாதம் ஒரு நன்மை வேணும் என் வீட்டுக்கு, ஆமென். என் குடும்பத்துக்கு, ஆமென். என் பிள்ளைக்கு, ஆமென். என் உடலுக்கு. ஆமென். அந்த நன்மை நன்மை இன்னைக்கு நடக்குதுன்னு நான் இன்னைக்கு சொல்லலாம். நடக்குது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஆ. என்ன நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்களோ, ஆ. குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆ. தொழில்ல, சுகத்துல எந்த நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்களோ, ஆ. ஆமென். கர்த்தர் நன்மையை நீ தருகிறதற்காக நன்றி அப்பா. நன்மை செய்கிறதற்காக நன்றி. வா. உடல் சுகத்துக்காக வந்திருக்கிறீங்க. அது நடப்பதாக நான் சொல்லலாமா? ஆமென். உடல்ல ஒரு வல்லமை, ஆமென். ஒரு சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஆமென். நீங்க ஆமென்னு சொல்லணும். ஆமென். எல்லா உடல் பலவீனமும் மறைவதாக சொல்லலாமா? ஆமென். மறைவதாக. மறைவதாக. கால்களில் கால், அப்படியே கால்களிலே, கால்களிலே என் பிள்ளைகளுக்கு வல்லமை. வல்லமை. முட்டு பகுதியில, முட்டு பகுதியில என் பிள்ளைகளுக்கு ஆமென். வல்லமை. 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 சுகம். சுகம். கைகளிலே. கைகளிலே. ஹalleluya. ஹalleluya. தலை பகுதியிலே. தலை பகுதியிலே. இதய பகுதி. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. Thank you, அப்பா. இந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சுகமாக. சுகம். 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 இதுதான் நன்மை. நன்மை. அது உங்களுக்கு உண்டாவதாக. உண்டாவதாக. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஊரே காதர் அந்நிய பாஷை பேசுங்க. இடையே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அவர் சமூகம் நமக்கு தேவை. ஆமென். ஏறத்தாழ ஒரு 1 hour 11 வரைக்கும் போவீங்க. அல்லேலூயா. ஆமென். ஏறத்தாழ ஒரு 1 hour நிப்பீங்களா? ஆமென். உற்சாகம் பண்ணி நிப்பீங்களா? ஆமென். அவ்வளவுதான். மாமா காதர் சீக்கிரமா நான் ஃப்ளோ இல்லைன்னா அல்லேலூயா. எப்படி
தேவ சமூகம் ஆமென். நடத்துகிறபடி நடத்துகிறேன்னு சொல்லுவான். ஏன் முடிக்கணும்னு சொல்லணும். தேவ சமூகம் நடத்தட்டும் இந்த கூட்டத்தை. தேவ சமூகம் நடத்தட்டும். ஆவியானவர் நடத்தட்டும். நல்லவர், நன்மை செய்பவர். அந்த எரேமியாவுக்குள்ள போனா என்ன நன்மைக்காக ஓடி வருவார்கள்னு அவரே கர்த்தரே சொல்றாரு பாருங்கவா. ஆமென். அவர்கள் வந்து 12 பாருங்க, 31 12. ஆமென் சொல்லுங்க. 12 31 12. வந்து யார் அவர்கள்? நாங்கள் தான் சொல்லுங்க. நாங்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து பாடுவோம் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. they will come and sing. ஆமென் சொல்லுங்க. they shall come and sing. வந்துட்டீங்களா? பாடுங்க பார்க்கலாம் அப்படியே. பாடுங்க. sing. makadara la la la. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் அருளும் கோதுமை, ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். சொல்லுங்க. இந்த நன்மைகளுக்காக அவர்கள் ஓடி வருவார்கள். நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் சொல்லுங்க. எந்த நன்மைக்காக? கோதுமை, ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி. இதுதான் உலக ஆசீர்வாதம். பொருளாதாரம். கைதட்டுங்க. பொருளாதாரம். இந்த நன்மைக்காக என் பிள்ளைங்க ஓடி வருவார்கள். கடன் இருக்கக்கூடாது. அரே மகா, கடன் வாங்கக்கூடாது. பொருளாதாரம். இந்த நன்மைக்காக நாங்க ஓடி வந்திருக்கிறோம் சொல்லுங்க. ஓடி வந்திருக்கிறோம். அம்மா கத்தலா கரா ஏதேரே விசுவாசத்தோட சொல்லுங்க. ஹalleluya. பற்றாக்குறை இருக்காம நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி. அது அடின்னு சொல்லுங்க. பொருளாதார நெருக்கடி. அது அடி. சொல்லுங்க. அந்த கடியை அடிச்சிருவோம். ஒரு செழிப்பு நான் கூறுகிறேன். அதான் சொல்றார். அதுக்காக வருவார்கள். என்ன ஆவார்களா? அவர்களுடைய ஆத்துமா தண்ணீர் பாய்கிற தோட்டம் போல மாத்திடுவாராம். எப்படி? தண்ணீர் பாய்கிற தோட்டத்துல எவ்வளவு நன்மைகள் உண்டாகும் சொல்லுங்க. நாங்கள் தண்ணீர் பாய்கிற தோட்டமா மாறிடுவோம். தண்ணீர் பாய்கிற தோட்டமாக வளருவோம். ஹalleluya. glory. தண்ணீர் பாய்கிற தோட்டம். ஆசீர்வாதம் இருக்கிற தோட்டம். ஜெப தோட்டம். ஆமென். இயேசுயா. எல்லா தடைகளை உடைக்கிறோம். நன்மை உண்டாவதாக. ஹalleluya. ஆமென். இயேசுயா. பேங்க்ல எப்போதும் பணம் இருப்பதாக. ஹalleluya. தேவையான போதெல்லாம் பேங்க் போறாப்புல பணம் இருப்பதாக. அப்படி ஆசீர்வதிக்கலாமா? ஹalleluya. பிள்ளைகள் படிப்புக்கு வேண்டிய பணம். பிள்ளைகளுடைய எதிர்காலம். குழந்தைகளுடைய திருமணம். எல்லாவற்றிற்கும் தேவையான
ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி தான். ஆட்டுக்குட்டி கட்டுக்குட்டி திராட்சை ரசம், திராட்சரசம் எண்ணெய், எண்ணெய், கோதுமை கோதுமை உண்டாவதாக. உண்டாவதாக. ஏசையா கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Glory. கொண்டாடுவோம், Celebrate அப்பா. கொண்டாடுவோம், நாமத்தை உயர்த்துகிறோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். Glory. எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். பாபா கைதட்டி நாம் பாடுவோம். பகதரா மமதனா மக்கத்தரலரே மகுதரா. ஏசையா ஏசையா உங்க சமூகத்துல தான். ஹalleluya ஹalleluya. ஆமென். இனி அவர்கள் தொய்ஞ்சு போவதில்லையா? இனி அவர்கள் தொய்ந்து போவதில்லை. ஆமென். அது நல்ல தமிழ் இல்ல, அது they shall sorrow no more இருக்கு. ஆமென். அவங்க இனி துக்கப்படுவதில்லை. அதான் துக்கப்படுவது இல்ல. அவர்கள் துக்கத்தோட அலைந்து தெரிவது இல்ல. தெரிவது இல்ல. துக்க முகமா இருப்பது இல்ல. காரணம் துக்கத்தை மாற்றி ஆற்றி ஆமென். சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். எதிர்பார்க்கிற நன்மையால என் பிள்ளைகளை திருப்தியாக்குவேன். எதிர்பார்க்கிற நன்மையால திருப்தியாக்குவேன். கடைசி 14 வசனம் பாத்தீங்களா? என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் சபை நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். திருப்தியாவேன் சொல்லுங்க. திருப்தியாவே கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா திருப்தி, திருப்தியா பிள்ளைகளுக்கு. ஏசையா அப்பா, ஏசையா அப்பா, அப்பா, ஏசையா நான் அளிக்கும் நன்மையால், நான் அளிக்கும் நன்மையினால பிள்ளைகளை திருப்தியாக்குவேன். அவர்களை பூரிப்பாக்குவேன். ஆமென். ஆமென் சொல்லு. ஆமென். மனப்பாடம் பண்ணுங்க. பூரிப்பாக்குவேன். திருப்தியாக்குவேன். சாட்டிஸ்ஃபை. ரெண்டு இடத்துலயும் சாட்டிஸ்ஃபை தான் வருதா? சரி. பூரிப்பாக்கி, ஆமென். திருப்தியாக்கி, ஆமென். பூரிப்பாக்குவேன். ஹalleluya. இன்றைக்கு போகிற போது ஒரு திருப்தியோட, ஆமென். அப்பாடா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தா, ஆமென். கர்த்தர் அளிக்கும் நன்மையை நான் அனுபவிக்கிறேன். திருப்தியாகி பூரிப்பா வீட்டுக்கு போறேன். ஹalleluya. Thank you அப்பா. அப்படியே விசுவாசிக்கலாமா? அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கலாமா? ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. நான் அளிக்கும் நன்மையா, நான் அளிக்கும் நன்மை திருப்தியாக்கி பூரிப்பாக்கு. இந்த வாக்குறுதிய மனப்பாடமா சொல்லுங்க. கர்த்தர் அளிக்கும் நன்மையால, கர்த்தரளிக்கும் நன்மையினால் திருப்தியோடு போவேன். பூரிப்பாக போவேன். சந்தோஷமா போவேன். ஹalleluya. இனி நான் தொஞ்சு போவதில்லை. இனி துக்க முகமாய் அலைவதில்லை. அண்ணா துக்க முகமாய் இருக்கல. வார்த்தை வந்த உடனே சமாதானத்தோட போ. ஜெபம் கேட்கப்பட்டது.
கேட்கப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தை வந்த உடனே, என்ற வார்த்தை வந்த பொழுதே அவள் துக்கம் நீங்கி சந்தோஷமா மாறிட்டு. கைதட்டுங்க. ஆமென். குழந்தை இன்னும் வரல, ஆனா வார்த்தை வந்துருச்சு. சொல்லுங்க. ஆமென். குழந்தை வரல, குழந்தை வரல, ஆனா வார்த்தை வந்துருச்சு. வார்த்தை, வார்த்தை, உடைய வார்த்தை, வார்த்தை. ஏசையா, ஏசையா. இனி கொஞ்சு போவதில்லை. ஆமென். ஏசையா. Glory, glory, glory. ஏசையா. Glory, glory, glory. வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம் வருதா? ஆமென். அது வந்தாவே வந்தாவே. ஹalleluya. நமக்கு ஆறுதல், ஆறுதல், உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறது. 119 சங்கீதம் ஆமென். 49, 50 போனா அந்த பக்தன் எப்படி நன்றி சொல்றாரு பாருங்க, எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. 119, 49 உரா மாக்கா ஊரா பாகா, நீர் எனக்கு கொடுத்த வசனத்தை ஆமென். உம என அடியேனுக்காக நினைத்தருளும். ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. என்ன வாக்கு தத்தம் அவன் சொல்லல, ஆனா நமக்கு தெரியும். நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவீர்கள். ஆமென். அதான் வாக்கு தத்தம். ஆமென். இனி என் பிள்ளைங்க தொஞ்சு போவதில்லை. கொஞ்சு போவது இல்ல. ஆமென். ஆமென். சஞ்சே சொல்லுங்க. இதுவே இதுவே உம்முடைய வார்த்தையே, வார்த்தையே எனக்கு ஆறுதல். எனக்கு கைதட்டுங்க. ஆறுதல். கைதட்டுங்க. ஆறுதல், ஆறுதல், ஆறுதல் சொல்லுங்க. ஆறுதல். ஆறுதலா இருக்கா? வாக்குறுதியை கேட்கும் போது ஆறுதலா இருக்கா? ஆமென். இதான் என்னுடைய கம்ஃபர்ட். நீங்க தான். கம்ஃபர்ட் நீங்கதான். ஹalleluya. ஹalleluya. அது மட்டுமல்ல, அதுதான் என்னை உயிர்ப்பிக்குதுன்னு சொல்லுங்க. அதுதான் என்ன உயிர்ப்பிக்குது. ஏசையா, உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஏசையா. வசனம் உயிர்ப்பிக்கட்டும். ஏசையா. வாக்குறுதிகள் உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஆமென். ஏசையா. அல்பர்கபாகா, அல்பர்கபாகதரா. உயிர்ப்பிக்குதா, உயிர்ப்பிக்குதா. உயிர்ப்பிக்குது. வார்த்தை உயிர்ப்பிக்குதா. வார்த்தை உயிர்ப்பிக்குது. ஹalleluya. ஹalleluya. உயிர்ப்பிக்கட்டும். எனக்கு என்ன ஆசை, வார்த்தை உங்களுக்கு உயிர்ப்பிக்கட்டும். உயிர் கொடுக்குதா, ஆமென். உயிர் கொடுக்குதா. ஆமென். மகா அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. என்ன அருமையா பக்தன் சொல்றாரு. It gives life to me. ஆமென். உயிர் கொடுக்கிற வார்த்தைக்காக உயிர் கொடுக்கிற ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. அந்த 9ஆம் வசனத்திலேயே கவனிச்சீங்கன்னா, ஹalleluya. எரேமியா 31:9 அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. என் பிள்ளைங்க அழுகையோடு வருவார்கள். இன்னும் சில பேர் அழுகையோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருள் என்பவர் இந்த பக்கம் உட்கார்ந்துருப்பாரு. திடீர்னு நேற்று விபத்துல மரித்து போய்விட்டார். கஷ்டமா இருக்கு. அந்த பழைய பல வருடங்களாக தேவனுடைய பிள்ளையா இந்த அருள் திடீர்னு மறிச்சிட்டாரு. ஆனா என்ன ஒரு சந்தோஷம், இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. ஆமென். நாமெல்லாம் கண்ணை மூடுனா இயேசுவை பார்க்கணும். ஆமென். ஊராமா காத்தாலா காரா, அப்படி ஒரு வாழ்க்கை. நல்ல வேளை அவரோடு போன பாண்டித்துறை சுகமா இருக்கிறாரு. பின்னாடி வந்து இடிச்ச அம்மா, பின்னாடி அப்பா பைக் எப்படியோ மோதிருச்சு. அந்த அம்மாவை சபை தானம்மா, அவங்களும் சுகமா இருக்காங்க பாருங்க. 2 சபை மோதுனா திடீர்னு ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சொல்றது, எப்படியோ நடந்துருச்சு. 7 பிள்ளைங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தேங்க்யூ அப்பா. எதிர்பாராத மரணம், பிள்ளைங்க தடுமாறுவாங்க. ஆனாலும் நீங்க ஆசீர்வதிச்சிருங்க. அவர்கள் துக்கம் சந்தோஷமா மாறட்டும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அதான் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அழுகையோடு வருவார்கள். அடுத்து ஜெப குறிப்போடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை இன்றைக்கு அவர் நடத்துவா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நடத்துவா. ஆமென். உங்கள் கண்ணீரை
துடைத்து நடத்துவார். Amen. தேங்க்யூ அப்பா. Thank you, Lord. நன்றி அப்பா. முடிந்த அப்படியே முழந்தால் படிக்கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ அப்பா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை வா வா பரிசுத்தரே வா அடைந்தவரே, வா வா ஆராதனை அப்பா. ஆராதனை அடைக்கலமே ஜீசஸ், glory, ஆராதனை amen. ஆராதனை காண்பவா அப்படி பாடும்போதே உங்கள் துக்கங்கள் சந்தோஷமா மாறட்டும். காப்பவரே, நான் நடத்துவேன், நடத்துவேன். ஆராதனை I will lead you. ரட்சகரே, Thank you அப்பா. இயேசுநாதா, Jesus name, ஆராதனை Jesus name, ஆராதனை Jesus name, அடைக்கலமே Jesus name, அதிசயமே Jesus name. ஆராதனை ஓம் வல்ல Thank you அப்பா. Thank you அப்பா. உள்ளமே பொங்குதை Thank you அப்பா. Thank you அப்பா. வல்ல செயல் Thank you அப்பா. நினைத்து நீ Thank you அப்பா. உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை Thank you அப்பா. செய்பவரே நன்றி நன்றியா Thank you அப்பா. நல்லவரே நன்மை செய்பவரே Thank you அப்பா. நன்றி நன்றியா கரங்களை உயர்த்தி நல்லவரே அப்பா. வல்லவர் அப்பா. அப்பா. ஆராதனை அப்பா. ஆராதனை ஜீசஸ். நல்லவரே அப்பா. நல்லவரே அப்பா. ஆராதனை ஜீசஸ். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. Thank you அப்பா. தகப்பனே ஜீசஸ், thank you அப்பா. பேசுங்க, பலப்படுத்துங்க, நடத்துவேன், நடக்க பண்ணுவேன். அதுவும் இடராத செம்மையான பாதையில
நடக்க பண்ணுவேன். இடறி போகாதபடி என் பிள்ளைகளை தடுமாறாதபடி நான் நடக்க பண்ணுவேன். செய்யுங்கப்பா, தடுமாறாதபடி செம்மையான பாதையில. தேங்க்யூ அப்பா. காரணம், நான் என் சபைக்கு பிதாவா இருக்கிறேன். நான் என் பிள்ளைக்கு பிதாவா இருக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு பிதா. எனக்கு பிதா. நீங்க தான் பிதா. பிதா. தகப்பனா இருக்கிறேன். தகப்பனாக இருக்கிறேன். நீ என்னுடைய மூத்த பிள்ளையா இருக்கா. I am your father. I am your father. You are my firstborn. You are my firstborn. Amen. சொல்லுங்க. Amen. தகப்பன். தகப்பன். நாமெல்லாம் பிள்ளை. பிள்ளை. Hallelujah. Hallelujah. Thank you அப்பா. Thank you அப்பா. அதனாலதான் உன்னை நடக்க பண்ணுவா. Amen. அதனாலதான் உன்னை நடத்துவா. Amen. உன் பிள்ளையை நடத்துறீங்களா? Amen. நடக்க பண்றீங்களா? அது போல அதுதான் என் தகப்பன். Amen. நடத்துவா. நடத்துவா. நடக்க பண்ணுவா. நடக்க பண்ணுவா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. அப்படி செய்வதற்காய் நன்றி. செய்வதற்காய் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சத்தேடி வந்தீ. அப்பா, நான் வாழ்ந்தேன், அப்பா, அறியாமல் அலைந்தேன், அப்பா, என்னே சத்தேடி வந்தீ. ராஜா நெஞ்சார அனைத்து முத்தங்கள் அப்பா. க்ளோரி மாறிவிட்டே ஜீசஸ். க்ளோரி முத்தங்கள் கொடுத்து நிழலா மாறிவிட்டே. நன்றி. தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி. உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் எங்கள் அப்பா பிதாவே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜோர கைதட்டி ஏசையா. Glory, glory, ஏசையா. Glory, மகிமை, 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 ஏசையா. மகிமை, 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 ஏசையா. மகிமை, மகிமை. ஜீசஸ், 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 ஜீசஸ். நான் அழிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இப்ப நன்மையிலேயே பெரிய நன்மை அவர் தான் ஜீசஸ். சொல்லுங்க, ஜீசஸ். ஜீசஸ். கேத்தலிக்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், நன்மை வாங்கிட்டியான்னு கேட்பாங்களா, புது நன்மை வாங்கிட்டியான்னு கேட்பாங்க. பாக்குறீங்க, கேத்தலிக்ல இருந்து வந்தவங்களுக்கு கை வைத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நன்மை வாங்கிட்டியா, இதுதான் ஜீசஸ வாங்கிட்டியான்னு அர்த்தம். இப்படிதானே கேட்பாங்க, நன்மை வாங்கினியா. அல்லேலூயா. நமக்கு பெரிய நன்மை ஜீசஸ் தான். ஆமென். அந்த நன்மை இருந்தா சொல்லுங்க, மற்ற எல்லா நன்மையும் என்ன ஆயிடும்? போயிடும். போயிடுமா? வருமா? வரும், வரும். வேட இவனை விட்ட கதையே மாத்திட்டான்.
மற்ற எல்லா நன்மையும் வரும். வேற மாதிரி கிடைச்சு வரும். வரும். போயிடும் சொல்லல, வரும். அப்படின்னு சொன்னேன். வரும். அவனுக்கு ஒரு கைது எடுக்க பார்க்க விடாம கத்துறான். நீங்கதாப்பா எங்களுக்கு நன்மை. அந்த நன்மையாலதான் நாங்க திருப்தியோட வீட்டுக்கு போறோம். நாங்க நன்மை வாங்கிட்டு தான் இன்னைக்கு போகணும். நன்மையை வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். ஹalleluya, ஹalleluya. இம்மகத்தல கரமகதர. Thank you அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. இப்படி ஆராதிப்போமா. இயேசுவே, எங்கள் நன்மை நீங்கதான். நீங்க இருந்தா எல்லாம் பார்த்து கொள்ளுவீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க. இயேசு நீங்க இருக்கையில ஹalleluya, சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில அப்பா. இயேசு நீங்க இருக்கையில போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அப்பா, நீங்க நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க அப்பா. நாங்க சோர்ந்து போவதில்லை. இப்ப சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க இருக்கையில Thank you அப்பா. சோர்ந்து போவதில்லை. ஜோர கைதட்டி இயேசையா. ஏசையா. இன்னொரு விசை ஏசையா. சேதரி காபரா ஊராக பாகதார லாரா காபகாதரே ஏசையா. காபகாதர லாரா. நீ
கொள்வீங்க, என் எதிர்காலம் பார்த்து கொள்வீங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. கடைசியா ஆமென். இந்த லூக்கா 19, இன்னைக்கு தேதி 19 தானே? கைதட்டி ஆமென் சொல்லுங்க. 19 தானே? ஜீசஸ் சொல்லுங்க. 19 19க்குள்ள நான் கண்ணு ஆண்டவர் போக வைத்தாரு. நீ மகாதாரா. அல்லேலூயா. அதில மிகப்பெரிய 2 சம்பவம் இருக்கு. அதுல ஒரு முதல் சம்பவம் தான். ஆமென். பெரிய பதவியில இருக்கிற ஒருவர், பணம் நிறைந்த ஒருவர், இந்த 2 நன்மையும் அவருக்கு என்ன செய்யல? திருப்தி கொடுக்கல. அவருக்கு சகேயோ சொல்லுங்க. சகேயோ 19ஆம் அதிகாரம். சகேயோ சகேயோ அவர் மிகப்பெரிய, எப்படி இருக்கு அவரை குறிச்சி இருக்கு பாருங்க. ஆமென். அவருக்கு சகே. இந்த 2 நன்மை இருந்தாலும் மரத்துல ஏறுவாங்களா? கலெக்டர் மரத்துல ஏறிட்டாரு. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. கலெக்டர் எங்க ஏறிட்டாரு? மரத்துல ஏறிட்டாரு. அவ்வளவு பெரிய ஏரியாவிலே பணக்காரரா இருக்கிறவர் எங்க நிக்கிறாரு? மரத்துல நிக்கிறாரு. காரணம், அவருக்கு இந்த 2 நன்மை என்ன செய்யல? திருப்தி கொடுக்கல. இன்னொரு நன்மை வேண்டும். சும்மாவே இருக்க முடியாது அவனுக்கு. ஏன்னா எல்லாம் இருக்கு, ஆனாலும் என்ன இல்ல? சந்தோஷம், வெறுமை, சமாதானம். சந்தோஷம் இல்ல. நாம எல்லாம் வகை தேடி வந்துட்டோம். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். வகை சுதா சுதா வென்றவர் என் மனவாளன். இயேசுதா என் ரட்சகர். இயேசுதா என் ராஜா. இயேசுதா என் ரட்சகர். இயேசுதா என் ராஜா. இயேசுதா என் ரட்சகர். பாவமெல்லாம் போக்கிவிட்டார். வைகளெல்லாம் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். வைகளெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமான அப்பா. சாவை வென்றவர் என் ஜீவனாரா. வல்லவர் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஜோர கைதட்டி இயேசுயா. இயேசுயா. பொல்லாத ஆவிகளை விரட்டி அடிக்கிறேன். என் ஜனத்தை பாதிக்கிற அந்தகார ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். அந்தகார ஆவிகள், அந்தகார ஆவிகள் வெளியேறட்டும். இந்த சம்பவத்துல ஜீசஸ் வாயில வர்ற ஒரு 3 வார்த்தை, அத தியானம் செய்து முடிக்க போறோம். ஜீசஸ் ஏக்கத்தான். இந்த பைபிள்லயே ஜீசஸ் வேர்டு வந்தா எனக்கு உள்ள உடையும். அதனால அதிகமா புதிய ஏற்பாட்டையே திருப்பிக்கிட்டே இருப்பேனா. ஜீசஸ் வேர்டு என்ன சொல்றாரு? ஆமென். என்ன ஏங்குறாரு, என்ன வாக்கு கொடுக்கிறாரு என்பதை அதிகமா திருப்பிக்கிட்டே இருப்பேனா. இதுல ஒரு 3 வேர்ட் ஒரு வாயில வருது. என்ன சொல்றாரு? இந்த 5ஆம் வசனத்துல, சீக்கிரமா வா, மரத்துல இருக்காத, நீ மரத்தை பிடிக்காத, என் கைய பிடி. ஆமென். மரத்தை விடு, மரத்தை விடு, கரத்தை பிடின்னு சொல்லுங்க. கரத்தை பிடி. சகையோ சகையோ மரத்துல இருந்தா நன்மை வராது. மரத்துல இருந்தா நன்மை வராது. என் கரத்துக்கு வா, என் கரத்துக்கு வா. இயேசையா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, மரத்தை விடு. இயேசையா மறந்தா வேண்டாத எதுவும் வேண்டாதவை விடு, வேண்டாதவளை விடு, மரத்தை விடு, விடு. இயேசையா
மரத்தை விடுன்னு சொன்ன உடனே விட்டாரா? சொல்லுங்க, விட்டார்னு கை தட்டு. விட்டாரு 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 மரத்தை விட்டாரு. ஆமென். ஆமென். நாமும் கூட விட்டுட்டோம் இல்ல? அப்படிதான் கை தட்டுங்கப்பா. ஆமென். வேண்டாதெல்லாம் விட்டுட்டோம்ன்றவங்களாம் கை வைத்து காட்டுங்க. வேண்டாதெல்லாம் விட்டுட்டோம்ல, வேண்டாதவைகளை விட்டுட்டோம்ல. எங்களுக்கு இயேசு வேணும்ல, இயேசு வேணும்ல, இயேசு வேணும், இயேசு வேணும். விட்டுட்டோம் விட்டுட்டோம். அவர் விரும்பாததையெல்லாம், அவர் விரும்பாததையெல்லாம் விட்டுட்டோம். இயேசப்பா கரத்தை. அல்லேலூயா. ஹalleluya. சரி, அது போகட்டும். அடுத்து பாருங்க, அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. I must stay. I must stay in your house. in your house. உடைய கத்த பாருங்க. ஆமென். அந்த ஆங்கில must சொல்லுங்க. must must must. அது எனக்கு மிக mustக்கு தமிழே மொழிபெயர்க்க முடியல. கட்டாயமா. கண்டிப்பா கண்டிப்பா நான் உன் வீட்டுல தங்கணும். ஆமென். கண்டிப்பா உன் இதயத்துல நான் இருக்கணும். கண்டிப்பா உதயத்துல நான் இருக்கணும். சொல்லுங்க, கண்டிப்பா. கண்டிப்பா. நான் அதனாலதான் சொல்லுவேன், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட், இயேசு தான் பெஸ்ட், இயேசு தான் பெஸ்ட், இயேசு தான் மஸ்ட், இயேசு தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான், ஃபர்ஸ்ட் நீங்க தான், எனக்கு பெஸ்ட் நீங்க தான், எனக்கு பெஸ்ட் நீங்க தான், எனக்கு மஸ்ட் நீங்க தான். இப்படி ஒரு வாழ்வு தான் பாக்கியமான வாழ்வு. கை வைத்து சபையாரே, சபையாரே, ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட், ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட், ஜீசஸ் தான் பெஸ்ட், ஜீசஸ் தான் மஸ்ட். டுடே ஐ மஸ்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். டுடே டுடே. ஒருவேளை இங்க வந்திருக்கிற யாரோட இதயத்திலையும் இயேசு குடி இல்லைன்னு ஒரு சந்தேகம் இருந்தா அவர் இன்றைக்கு வருகிறார். ஆமென். எனக்குள்ள அவர் இருக்கிறாரா சந்தேகப்படுறீங்களா? எஸ் ஜீசஸ், ஜீசஸ் அப்படி கூப்பிடும் போதே அவர் வருகிறார். ஆமென். இதயத்தில் குடிகொள்ள வருகிறார். இதயத்தில் குடிகொள்ள வருகிறார். அப்படி கூப்பிடுங்களேன் ஒரு நிமிஷம். ஒருவேளை புதுசா இருந்தா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஜீசஸ், Jesus, Jesus, Yesaya. I must stay in your house. Yesaya. Thank you, Appa. Thank you, Appa. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து துதிங்க பார்க்கலாம். சில நிமிடங்கள் தான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. Thank you பா சொல்லுங்க. நீங்க வந்துட்டீங்க இதயத்துல. வீட்டுக்கு வந்துட்டாரா? வீட்டுக்கு வந்துட்டீங்க. உடனே அவன் இறங்கி அவரை அழைத்து கொண்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அதுவும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள, சந்தோஷமா வீட்டுக்குள்ள, சந்தோஷத்தோட ரிசீவ் பண்றான். நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கை வைத்து காட்டு, கை தட்டி காட்டுங்க. கை தட்டி சொல்லுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஜாய்ஃபுல்லி சந்தோஷத்தோட நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைக்கிறேன், என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. சோர்வின் ஆவிகள் விலகட்டும். சொல்லுங்க. எத்தனை முரண்ட வார்த்தை கேட்டிருப்பீங்க. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஐயா மேல போயிட்டான். சரி, தேங்க்யூ அப்பா. சரியாயிடும். ஹalleluya. சரியா. தேங்க்யூ அப்பா. ஹalleluya.
வேண்டாம், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இதுக்கு தான் இயேசு சிலுவையில பலியானார். ஆமென். எத்தனை முறை சொல்லி இருப்பேன் இல்ல, இந்த பாவ மன்னிப்புக்காகத்தான் இயேசு ஆமென். பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பாவ மன்னிப்பு வேணும், இந்த நன்மை வேணும். எஸ். எல்லா நன்மையை விட இந்த நன்மை வேணும். ஆமென். அதுக்கு நான் வரணும். ஆமென். என் ரத்தம் உங்களுக்கு வேணும். ஆமென். என் சிலுவை உங்களுக்கு வேணும். ஆமென். ரத்த சிந்தின பாவ மன்னிப்புன்னு சொன்னவரு ஏதோ வாழ்ந்து போகல, கிரயம் செலுத்திட்டு போறார். ஆமென். பாவ மன்னிப்புக்கு ஒரு கிரயம் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆமென். அது என்ன கிரயம்? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். மகந்துரோ 6 மணி நேரம் சிலுவை, ஆமென். அவமானம், அவமானம், நிந்த பாடுகள். ஏன் இந்த சிலுவை? நானும் நீயும் பாவ மன்னிப்பாகி அந்த ரட்சிப்பு ஆமென் நமக்கு உண்டாக வேண்டும் என்று இந்த நன்மையிலே பெரிய நன்மை இதுதான் நன்மை. கைதட்டுங்க பார்க்கலாம். இயேசையா. Glory, glory, glory. வேண்டாம். Glory, 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 glory. இயேசையா. Glory. அங்கனே. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. இயேசையா. Thank you. அப்படியே எழும்புங்க பார்க்கலாம். எல்லாரும் சந்தோஷமா. Glory, 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 glory. 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 Mama maga baba gadara. பாவமெல்லாம் போக்கி விட்டார், பயங்களெல்லாம் நீக்கி விட்டார். பாவமெல்லாம் வெயில் அதிகமா தான் இருக்கு. வெயில பயங்களெல்லாம் ஜெயிச்சிருவான், நீக்கி விட்டார். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் glory ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் ஏ பாபா ஹாதா ராகா நோக்கமெல்லாம் ஏகா பாஹாதா ராகா பாகா தோலோ வாழ்வதுதான். சர்வ வல்லவர். பா கடைசி நேரம் சாவை வென்ற என் பிள்ளைங்களை இப்படி வல்லமை நிரப்புங்க. மாமா மா பா என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சாவை வென்றவர் என் மனவாள். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Jesus name. ஆமென். அவ மன்னிப்பு உண்டாகுது. ஆமென். அந்த நன்மை தான் மிகப்பெரிய நன்மை. அவ மன்னிப்பு வந்தாலே பிசாச ஜெயிச்சிடலாம். ஆமென். அவ மன்னிப்பு வந்தாலே ஆவ மன்னிப்பு. பரலோகம் பார்த்தரலாம். ஆமென். இதான் இயேசு. Thank you. மாகாத்தலாக்காரா. இதுதான் இயேசு வேணும். ஆமென். எப்படி முடிக்கிறாரு அந்த 10ஆம் வசனத்துல? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதுனா நல்ல லாஸ்ட் அப்படின்னு இருக்கு. டு சேவ், சீக் அண்ட் சேவ் which was lost. லாஸ்ட்னா நல்ல தமிழ்ல வழி தவறி போனவர்கள். கை தட்டுங்க. வழி தவறி போனவர்கள். வழி தவறி போனவர் அவர்களை தேட வந்தேன், தேடவும் காப்பாற்ற வந்தேன். கை தட்டு. காப்பாற்றவும் வந்தேன். ஏகத்தை பாருங்க. கை தட்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓரா காபா காஷே. தேவதனாக்கியா. வழி தவறின என் பிள்ளைகளை, வழி தவறின என் பிள்ளைகளை தேட வந்தேன், தேட வந்தேன், காப்பாற்ற வந்தேன். காப்பாற்ற வந்தேன். சகையை வழி தவறி போனாரு. சகையை வழி தவறி போனாரே. அவரை தேடுறேன், தேடினேன், தேடுனேன், காப்பாற்றும்படி காப்பாற்றும்படி அவர் உள்ளத்துல வந்துட்டேன். உள்ளத்துல வந்துட்டேன். மாமாக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் உடைய ஏக்கம் பாருங்க. ஆமென். ஆமென்.
ஆமென். இயேசுதான் வழி, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். இயேசுதான் ஜீவன். இந்த வழி தவறி போகிற இந்த உலகத்தை இந்த உலகத்தை கர்த்தர் தேடுகிறான், கர்த்தர் தேடுகிறான், தேடுகிறான், தேடுகிறான். காப்பாற்றும்படி நம்மை பயன்படுத்துவாராக. ஏசையா மாமா கத்தலா கர கேபாகா தாரா லாரா காபா. ஏசையா ஹே பாபா, ஹே கபா கத்தலா ஓகோபோ சேவா. ஹே ஏசையா வழி தவறி போனவர். ஏசையா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜாவுடைய ஏக்கமெல்லாம் வழி தவறி பாதாளம் போகிறவர்களை எல்லாம் தேடி காப்பாற்றும்படி வந்து நிற்கிறார். நீங்கள் தான் வழி தவறி போனவர்களை தேடுகிற கூட்டம், அவர்களை காப்பாற்றுகிற கூட்டம், நீங்க தான். ஏசையா glory, 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 glory. ஏசையா Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. இவருக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா? ஒரு மனிதனுக்குள்ள அவர் வரணும். ஆமென். வந்தால் தான் அவன் வழி செம்மையா இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இடராத செம்மையான பாதை வழியிலே ஆமென். நடக்க பண்ணுவேன், நடத்துவே, நடக்க பண்ணுவேன். ஜீசஸ் நடத்துவா, நடக்க பண்ணுவா. அதுக்குத்தான் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மோகன் அப்படியே ஜெபம் பண்ணுவேன். மைக் எடுத்துட்டு வந்து அவன் அங்கிருந்து இங்க வா, அப்படியே சோதனை பண்ண. கம் மோகன் பிளஸ் சோதனை நினைக்கிறேன். நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகைக்கு சொன்ன அந்த வார்த்தையை தான் அந்த நல்ல சபைக்கு சொல்லுகிறீங்களே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரமா இறங்கி வா ஆண்டவரே, சீக்கிரமா வான்னு சொன்னீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நான் உன் வீட்டுல தங்க வேண்டும், உன் இருதயத்துல வாழ வேண்டும், உங்களோட தான் நான் இருக்கணும், உங்களோட தான் நான் உறவாடணும்ன்றத ஆண்டவரே நீங்க உறுதியாய் சொல்லுகிறீரே. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் நீங்க வந்திருக்கிறீங்கப்பா. காணாமல் போனதெல்லாம் நீங்க தேடுகிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இயேசு என் கூட இருக்கிறாரான்ற ஒரு சந்தேகம் இருந்தா இந்த நாள்ல நீங்க உள்ள நிச்சயமாய் வந்து விட்டீர் ஆண்டவரே. நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொன்னது போல ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா சபையாருக்குள்ள ஒரு விடுதலை வந்தது. இன்றைக்கு விடுதலை வந்தது, இன்றைக்கு விடுதலை வந்தது, இன்றைக்கு எல்லா கட்டுக்களும் உடைந்தது. விடுதலை உண்டாயிருச்சுப்பா.
ஆண்டவரே சஞ்சலம் ஓடி போயிருச்சு, தவிப்பு ஓடி போயிருச்சு. ஆண்டவரே துக்கத்தை நீக்கி நீங்க மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. எல்லா துக்கத்தை நீக்கி ஆண்டவரே சஞ்சலத்தை எல்லாம் நீங்க மாற்றி போட்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே கொழுமையினால் பூரிப்பாக்குகிறீங்க, நன்மையினால திருப்தியாக்குகிறீங்க ஆண்டவரே. அப்பா இங்க எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே உங்க கொழுமையினால பூரிப்பாக்கிட்டீங்க, நன்மையினால திருப்தியாக்கிட்டீங்க ஆண்டவரே. சஞ்சலம் ஓடி போனது, துக்கத்தை மாற்றிட்டீங்க, ஒவ்வொருவரையும் தேற்றிட்டீங்க ஆண்டவரே. அந்த அழுகை எல்லாம் மாறினது, நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வீட்டிற்கு ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஜெயத்தோடு சுகத்தோடு உமது வார்த்தையோடு பலத்தோடு புறப்படுகிறார்களே. வாரமெல்லாம் பலன் பெருகட்டும் ஆண்டவரே, வாரமெல்லாம் கர்த்தர் கூட இருப்பீராக. சகையு வீட்டில் இருந்தது போல தேவ பிரசன்னம் உமது பிள்ளைகளுடைய வீட்டில் இருப்பதாக, அந்த பிரசன்னம் வீட்டில் இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டுல நீங்க உலாவுங்க, வீட்டுக்குள்ள உங்க வார்த்தை உண்டாகட்டும். சகை வீட்டுல உங்க வார்த்தை உண்டாயிருந்தது, உங்க வீட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ள வார்த்தை உண்டாயிருப்பதாகப்பா. நல்ல சுகம், சமாதானம், பலன் உண்டாயிருக்கட்டும், எல்லா நன்மையும் உண்டாயிருக்கட்டும். வாரம் பூரிப்பா இருக்கட்டும், திருப்தியா இருக்கட்டும் சொல்லி நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நான் அளிக்கும் நன்மையா திருப்தியாவார்கள், பூரிப்பாவார்கள், திருப்தி ஆவார்கள். திருப்தி வந்ததா இன்னைக்கு? இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரா? அந்த நன்மை வந்துருச்சா? மற்ற எல்லா நன்மையும் வருதுன்னு கைதட்டுங்க. தகப்பனே இந்த எல்லா நன்மையும் வருது, நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த வாரமெல்லாம் பூரிப்பும் நன்மையும் ஆண்டவரே களிப்பின் சத்தமும் வீடுகளுக்குள்ள உண்டாகுது. சகையு வீட்டுக்குள்ள நடந்தது போல ஒரு கொண்டாட்டம், சகையு வீட்டுக்குள்ள நடந்தது போல ஒவ்வொரு வீட்டிலையும் மன மகிழ்ச்சி உண்டாகிறதற்காய் நன்றி. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென்.